குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை தினம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:56. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 6:10 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:49 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 8:53 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள், சென்னை கேசவ பெருமாள் விடா யாற்று உற்சவம், திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு: பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி மற்றும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரமானது சனிக்கிழமை தினத்தில் தொடங்குகிறது. உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்வது, பன்னீரால் அபிஷேகம் செய்வது, சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது அல்லது சந்தன காப்பு செய்வது மிக மிக விசேஷம். இப்படி தீட்சணை அதிகம் உள்ள இந்த காலகட்டத்தில் செய்யும் போது, அதிலும் கத்திரி என்பார்கள், சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இவை தோஷமாகவும் கருதப்படும். அதாவது முக்கியமான விசேஷங்களை தவிர்ப்பதற்கு நல்லது. அக்னி நட்சத்திர ஆரம்ப நாளாக இருப்பதாலும் வெளியில் வழிபோக்கர்களுக்கு நீர் மோர் கொடுப்பது மிக விசேஷம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வைத்தாலே போதும். உங்கள் வீட்டு மாடியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைத்தால் அந்த நீரானது காகத்திற்கும், பறவைகளுக்கும், புறாக்களுக்கு, மற்ற பறவைகளுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனுடைய தாகத்தை நீங்கள் தீர்த்த புண்ணியம், பயன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 12 ராசிக்காரர்களும் பிறருக்கு நீர் கொடுத்து உதவுங்கள். நீரின்றி அமையாது உலகு. ஆக தினந்தோறும் பஞ்ச பூதங்களை வணங்குவது நல்லது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களையும் வணங்குபவர்களுக்கும் இயற்கை அன்னையை வணங்கி வந்தால் சகல நலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உடலில் பஞ்சபூத சக்திகள் சீராக இயங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மருத்துவ வேலைகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள், கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:52 முதல் 6:40 வரையில் மேஷ லக்னம், 6:41 முதல் 8:43 வரையில் ரிஷப லக்னம், 8:44 முதல் காலை 10:54 வரையில் மிதுன லக்னம்,
காலை 10:55 முதல் மதியம் 1:02 வரையில் கடக லக்னம். 1:03 முதல் 3:04 வரையில் சிம்ம லக்னம். 3:05 முதல் 5:05 வரையில் கன்னி லக்னம். 5:06 முதல் 7:10 வரையில் துலாம் லக்னம். 7:11 முதல் 9:21 வரையில் விருச்சக லக்னம். 9:22 முதல் 11:29 வரையில் தனுசு லக்னம். 11:30 முதல் காலை 1:23 வரையில் மகர லக்னம். 1:24 முதல் 3:06 வரையில் கும்ப லக்னம். 3:07 முதல் காலை 4:47 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை 27 முறை பாராயணம் செய்தால் நன்மைகள் உண்டாகும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். சனீஸ்வர பகவானுக்கு முடிச்சுகளாக கட்டி அந்த முடிச்சுகளை தீபங்களாக ஏற்றினால் தோஷங்கள் நீங்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நாளில் உணவு தானம் செய்வது விசேஷம். வெயில் கோடை காலமாக இருப்பதால் ஒரு சிலருக்கு குடை வாங்கி கொடுக்கலாம். அவர்கள் அணிந்து கொள்வதற்கான காலணி அதாவது செருப்பு வாங்கி கொடுக்கலாம். நீர்மோர் கொடுப்பது, நல்ல உணவு கொடுப்பது, தயிர் சாதம் தானம் செய்வது இந்த அக்னி நட்சத்திர நாளில் செய்யும் பொழுது எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். புதிதாக வண்டி வாங்க இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தையும் இந்த திதியையும் நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. அதே போல லக்னமும் பார்த்து வண்டி வாங்க வேண்டும். அஸ்வினி, ரோகிணி, மிருகசிரீஷம், புனர்பூசம், மகம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், உத்திரட்டாதி, ரேவதி. அதே போல திதி என்று பார்க்கும் பொழுது சஷ்டி மற்றும் ஏகாதசி. லக்னம் மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்கள் பொருட்கள் வாங்குவது நல்லது. இவை இன்று ஒரு தகவல். 12 ராசிக்காரர்களும் இந்த சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் கர்ம வினைகள் குறையும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை சனி பகவான் ஹோரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் நன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் ராசியிலேயே சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 8ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். அன்பர்களே,
இது நாள் வரையில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மனதிற்கு பிடித்தமான சில செய்திகள் கிடைக்கும். நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிக பெரிய துணையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டு. எண்ணிய வேலைகளை உங்கள் துணைவர் மூலமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். வியாபாரத்தில் சில சலுகைகள் காரணமாக விற்பனை அதிகரிக்கலாம். விடுமுறை நாட்கள் வாரத்தினுடைய இறுதி நாட்கள் என்பதால் சில நேரம் உங்களுக்கு பொருள் விற்பனை அதிகமாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சக நபர்களால் சில தெளிவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் புரிதல் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்களும் நல்ல எண்ணங்களும் உருவாகும். நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வு தாமதமாக கிடைக்கலாம். அதிலும் உழைப்புக்குண்டான விஷயங்கள் அங்கீகாரம் என்பது சரிவர கிடைக்காது. முயற்சி அதிகப்படுத்த வேண்டிய நாளாகவே அமைகிறது. ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனும், ராசியின் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் வருவதாலும் சில மாறுபட்ட எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உணவுப் பொருட்களின் மீது கட்டுப்பாடு தேவை. எது இருந்தாலும் அளவாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எந்த சங்கடங்களும் காணப்படாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. வேறுபாடுகள் விலக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சஞ்சாரம் செய்கிறார். மன ஒற்றுமை உண்டாகும். நல்ல விஷயங்கள் சில நபர்கள் மூலமாக கிடைக்கலாம். பந்துக்கள், சொந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணம் சார்ந்த சில நெருக்கடிகள் நீங்கும். வரவேண்டிய பணம் கைக்கு சரியான நேரத்தில் வந்துவிடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களே, வியாபாரத்தில் விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற துணிவு உங்களிடம் இருக்கும். சக நபர்களால் மன சந்தோஷம் உண்டாகும். தெளிவு பெற நிலை முற்றிலுமாக நீங்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சி மேம்படும் நாள். அங்கீகாரம் சரிவர கிடைக்காது. ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சம்பாதிக்கக்கூடிய பணம் ஏதாவது வகையில் உங்களுக்கு செலவாகி கொண்டே இருக்கும். ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது முயற்சி அதிகரிக்கும். தாமதங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள்
புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சுக்கிர பகவான் ராசிநாதன், ஆட்சிநாதன். அதே போல லாபஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 11வது இடத்தில் லாபத்தில். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை பற்றி அதிகமாக வெளியில் பேசாதீர்கள். நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகலாம். அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். கோபம் குறையும் நாள், சினம் நீங்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க, மன நிறைவோடு இருக்க சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, காகத்திற்கு ஒரு கைப்பிடி எள் வைப்பது நல்லது. சாதத்தில் கலந்து வைக்க வேண்டும், அப்படியே வைக்க கூடாது. அதே போல காகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் ஒரு கிண்ணத்தில் வைத்து பழகி வாருங்கள். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும் வரையில் இவற்றை தினந்தோறும் செய்து கொண்டே வர புண்ணியம் கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானுக்கான அதி தேவத்தை வழிபாடு தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் பொதுவாக சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ சிவபெருமான் அவர்கள். ஆகவே உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க சனீஸ்வர பகவானை வழிபட்டாலே போதுமானது. சிந்தித்து செயல்படுங்கள். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அவசர கதியில் காரியத்தில் ஈடுபடாதீர்கள். நண்பர்கள் முகாந்திரமாக சில விஷயங்கள் நடக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. சந்திர பகவான் ராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு நுழைகிறார். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது பிறரை பற்றிய எண்ணங்கள், புரிதல் உண்டாகும். பயணத்தின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் சில நல்ல முடிவுகள் எடுப்பதே அவசியம். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக உங்களுக்கு நல்லது. தாமதங்கள் விலகும். கோப குணங்கள் விலகும். உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் தாமதங்கள் தான் இருக்கும். கவனமாகவும் செயல்படுங்கள். நேரம் காலம் கைகூடி வரும்போது தாமதங்கள் விலகி உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இறை சம்பந்தமான வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போவார்கள்.
தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மிதுனராசி அன்பர்களே. உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். பிற நபர்களுடைய ஆதரவு சாதகமாகவே அமையும். எதிர்பார்த்தபடி பொருள் விற்பனை அமோகமாக இருப்பதால் வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அதீதமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவு வேண்டி வழிபடுங்கள். இறை வேலைகளில் இறை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகவே விளையும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகக்கூடிய பாக்கியம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தேவதை ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, அதிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பெருமை மிகுந்த நாள். கௌரவ பதவிகள், அந்தஸ்து கிடைக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தாயாருக்கு அபிஷேகங்கள், குங்கும அர்ச்சனை செய்து வர ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். உதவிகள் சாதகமாகும் நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான சில உதவிகள் கிடைக்கும். சாதகங்கள் அமையும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் மன மகிழ்வை உண்டு பண்ணும். உங்களுடைய செயல்கள் அனைத்துமே சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியின் 3ஆம் வீடு கேது பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும், பாக்யஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம், அதிலும் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தன வரவுகளுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் சில பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம். வேலையாட்கள் பற்றிய புரிதல் மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மனதளவில் புதிய தெளிவுகள் உண்டாக்கும். மாற்றம் நிறைந்த நாளாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது, உங்களுடைய குடும்ப சூழல்களையும் வெளியிட சூழல்களையும் தெரிந்து கொண்டு நடப்பது, பேசுவது அவசியம். தலைமை பண்புகளோடு இருக்க வேண்டும். எதிலும் வீண் விவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. மற்றவர்களுடைய செயல்களை பற்றி விமர்சித்தல் ஆகாது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. தன வரவுகள் தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம். வேலையாட்கள் பற்றிய புரிதல் இருக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடாழ்வாரையும் ஸ்ரீமன் நாராயணரையும் மகாலட்சுமி தாயையும் வணங்குவது நல்லது. மன தெளிவுகள் பிறக்கும். அதிலும் இந்த நாள் ஏகாதசி திதியாக இருப்பதாலும் சனிக்கிழமை தினமாக அமைவதாலும் பசுக்களுக்கு தானம் செய்வது, பறவைகளுக்கு தானம் செய்வது, விலங்குகளுக்கு தண்ணீர் வைப்பது மிக நல்லது. மன தெளிவுகள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், பிறரை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். இந்த நாள் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். உத்தியோக பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனநிலையில் தெளிவு என்பது தேவை. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருப்பதாலும் கத்திரியினுடைய தொடக்கம் தோஷ காலம். சனிக்கிழமை தினத்தில் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்ய கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கும். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமாக இருங்கள். உதாசீனமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது, தேவையற்ற நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது என்பது கூடாது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்களே. வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் மற்றவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளில் சில முதலீடுகளை தவிர்க்கலாம். கூடுமான வரையில் கையில் இருக்கக்கூடிய நிலையை வைத்து இந்த நாளை நகர்த்துங்கள். கடன் தொடர்பான விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் மறைய இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கூடுமான வரையில் தியானம் செய்யுங்கள். யோகாசன பயிற்சிகள் செய்யும் பொழுது மனம் சம்பந்தமான சங்கடங்கள் மறையும், மன கஷ்டங்கள் தீரும். தைரியமாக செயல்படுவதற்கு ஸ்ரீ கால பைரவ வழிபாடும் அன்னை ஸ்ரீ வராகி தேவி வழிபாடு நல்லது. அதிலும் இரவு நேரம் 7 மணிக்கு மேல் கோவில்களில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு. பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல எந்த அளவிற்கு நீங்கள் இறைவனை நம்பி செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உயர்வு ஏற்படும். நவ கிரகங்களுடைய நல்லருள் வேண்டி நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் வழிபாடு மிக மிக நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாளாக இருக்கும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. குழப்பமாக இருப்பீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. காரணம், ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் வருமானம் சார்ந்த விஷயங்களில் சில இழுபறிகள் இருக்கும். குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டியது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவானுடைய வழிபாடு மிக விசேஷமானது. வெளியே கொண்டு செல்லக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். யாரையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசிடவிடக் கூடாது. மதிப்பு மரியாதை கொடுப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. நவகோள்களினுடைய சங்கடங்கள் தீர இந்த பாடல்களை நீங்கள் தேவார திருப்பதிக பாடல்கள் 10 பாடல்கள் அடங்கியவை. இதனுடைய தொடக்கத்தின் முதல் பாடல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய 9 பாடல்களையும் சேர்த்து நீங்கள் பாராயணம் செய்தால் நவகிரக தோஷங்கள் நீங்கும், தாக்கங்கள் நீங்கும். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதனுடைய தன்மைகளை உணர்ந்து செய்யுங்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமையாக செயல்படுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். 3ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்கள் துணைவரை குறிக்கக்கூடிய இடம். தொழில் கூட்டாளிகளுடைய பாவகம், களத்திரஸ்தானம். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகள் துரிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக சக்தி அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, உறவுகள் வழியில் ஆதரவு பெருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில சலுகைகள் மூலம் மாற்றம் உண்டாகலாம். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி, நட்சத்திரத்தின் படி பார்க்கும் பொழுது ஒத்துழைப்பு ஏற்படும். விருப்பமானதை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திர தன்மை உண்டாக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் உண்டாகும், நினைத்ததை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும், புகழ் இருக்கும், உத்தியோகத்தில் தலைமை பண்புகளை ஏற்பீர்கள், தைரியம் அதிகரிக்கும், வீரியம் உண்டாக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் துணிவாக இருப்பீர்கள், மனப்போக்கு சீராக இருக்கும், தொழில் கைகூடும், வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் சற்று குறையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரே மகாலட்சுமியை போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். பூர்வீக சொத்து விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். மறைமுகமாக இருந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் 12வது வீட்டில். 12வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இந்த பெயர்ச்சி வரும் வரையில், அடுத்த பெயர்ச்சி கேது பகவான் விரயத்தில் இருந்து லாபத்திற்கு செல்லும் வரையில் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சில நேரம் உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். கோச்சார அமைப்பின் படி கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உணவு சார்ந்த விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருங்கள். எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வதே நல்லது. அதே போல ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் அவ்வப்போது மனபயம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் வரலாம். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருங்கள். முடிந்த வரையில் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற பய உணர்வுகள் நீங்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஒவ்வொரு நாளும் குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே என்று குரு பகவானுக்கான ஸ்லோகங்கள், ஸ்துதியை நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடியவர்கள் குரு பகவான். ஆக 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு மாறும் வரையில் நீங்கள் இந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டே இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். கோவில்களில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஒருவருக்காவது வஸ்திர தானம் செய்து அவர்களிடத்தில் ஆசி பெற்றுக் கொண்டால் குருவருள் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் எந்த விதமான தாக்கங்களும் ஏற்படாது. குரு பகவான் சுப கிரகர். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறைக்கலாம். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றம் விலக்கி தெளிவு பிறக்கும். இன்பம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்பங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி ஏற்படும். எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மன தெளிவு வேண்டி மௌனமாக இருங்கள். எண்ணம் தெளிவாக்கும், உள்ளம் அமைதியாக்கும். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்வதே நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை, சண்முக பெருமானை தரிசனம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இன்பம் நிறைந்த நாளாக அமையும். தடுமாற்றங்கள் விலகும். எந்த விதத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அது சீராகும். வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும், எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளையும், நவ கிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகள் செய்து முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். அலுவலக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். சாந்தம் நிறைந்த நாள். அமைதி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாக அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, எண்ணிய காரியங்கள் கைகூடும். மன நிம்மதி பிறக்கும். சந்தோஷமாக, உற்சாகமாக, ஆனந்தமாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அவசியம். சனிக்கிழமை தினத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வதும், நவ கிரகங்களில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு மற்ற கிரகங்களுக்கும் அபிஷேகங்கள் செய்வது மிக மிக விசேஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது பல சிறப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். மன நிறைவு ஏற்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது அவசியம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொதுவாக சனிக்கிழமை தினத்திலும் உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் பகவானுக்குண்டான நாள் புதன்கிழமை தினத்திலும் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்து வருங்கள். சனிக்கிழமை தினத்தில் செய்யும் போது ஸ்ரீ கருட பகவானுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளும் சேர்த்தே பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மனம் நிறைந்த நாள். சாந்தம், அமைதி உண்டாகும். எல்லா வேலைகளையும் மிக திறமையாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கூட்டி தரும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் தடையாக இருந்தவர்கள் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய செயலை முன்னேற்றகரமான வழியில் கொண்டு செல்ல முயற்சி செய்வீர்கள். 4ஆம் வீடு சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரமாக இருப்பதால் தாயார் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நினைத்த சில வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். சக ஊழியர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உழைப்புக்குண்டான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். எதையும் நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை சமாளித்து போகக்கூடிய போக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விரயங்கள் ஏற்படும். தடையாக இருந்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற விரயங்கள் உண்டாகலாம். பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செயல்படுங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். சனிக்கிழமை தினம் ஏகாதசி திதியாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஸ்ரீ கருட பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். நினைத்த வேலைகள் முடிப்பது கடினமாக உணர்வீர்கள். ஊழியர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். மனநிலையில் சில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதமாகவே சில வேலைகள் நடக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் என்பது காணப்படாது. பிறருடைய செயல்பாடுகளால் ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். இந்த நாள் பங்குதாரர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாக இருப்பதால் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு சுவாமிகளுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்வது நல்லது. தேவர்களையும் தேவதைகளையும் குளிரப்படுத்துங்கள். பன்னீரால் அபிஷேகம், சந்தன காப்பு அல்லது சந்தனத்தால் அபிஷேகம், பசும் பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் நவ கிரகங்களுக்கும் செய்யுங்கள். அதிலும் சூரிய பகவானுக்குண்டான அமைப்பின்படி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க நவ கிரகங்களுக்கும் சேர்த்தே செய்வது சிறப்பு.
மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் புதிய சிந்தனைகள் இருக்கும். குழந்தைகளுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வீர்கள். ஒத்துழைப்பு பெருக்கூடும். பிற இன மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு உண்டானபடி, முயற்சிக்கு உண்டானபடி வருமானம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள், சில பிரிவினைகள் விலகும். நேர்மறையான எண்ணங்களோடு எதிலும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் மிக இயல்பாக செய்து முடிப்பீர்கள். நிர்வாக திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய மனநிலையும் சரி, குண அமைப்பும் சரி உயர்வாகவே இருக்கும். பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு அவசியம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். கத்திரி ஆரம்பம், அதாவது அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், தோஷத்திற்குரிய காலம் இது. இந்த 1 மாத காலம் இறைவனுக்கு உங்களால் முடிந்த வகையில் ஜல அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தனத்தால் அபிஷேகம், குளிர்ச்சி தரக்கூடிய பழ சாறுகளினால் அபிஷேகம், இப்படி செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு அவசியம். அம்மன் கோவிலுக்கு சென்று இளநீரால் அபிஷேகம் செய்யுங்கள். அம்பிகையை குளிர்விக்க உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சுப பலன்கள் கிடைக்கும். பிற இன மக்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். தன வரவுகள் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக்க முடிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமை வெளிப்படும். உயர்வு நிறைந்த நாள். நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளில் முன்னணியில் இருப்பீர்கள். நினைத்த வேலைகள் நினைத்தபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், வருமானஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. பண நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான அமைப்பு 4ஆம் வீடு. அதிலேயே வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் இருப்பதால் கலை மீதான பொருட்கள் ஆர்வம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் நண்பர்களிடத்தில் சில விரோதமான போக்கு காணப்படலாம். வரும் குரு பெயர்ச்சி நடைபெறும் வரையில் கும்பராசி அன்பர்களே, நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் கவனமாகவே இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு நண்பர்களிடத்தில் சற்று தூரமாக விலகி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள்.
4ஆம் வீட்டு குரு பகவானால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கலாம், எச்சரிக்கை தேவை. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தினை ஏற்படுத்தும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வேறுபாடுகள் விலகும். தன நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். தாயாரோடு இணக்கமான அமைப்பு உண்டு. ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. 2ஆம் வீட்டில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் விலகும். ஆலோசனைகள் உண்டாகும். மனதில் மாற்றம் ஏற்படும். வேறுபாடுகள் விலகும். பொறுப்பு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. சில பொறுப்புகள் கிடைக்கும். மௌனமாக இருங்கள். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, பணி உயர்வு ஏற்படலாம். மன அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் ராசியிலேயே 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கொடுக்கல் வாங்கலில் பொறுமையாக இருக்க வேண்டும். ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கமிஷன் தொடர்பான விஷயங்களில் சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுக்க வேண்டும். பங்கு சந்தைகளில் திட்டமிட்டு செயல்படுங்கள் மீனராசி அன்பர்களே. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பிறருடைய அறிவுரைகளை அவ்வப்போது கேட்டு செய்யுங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் தேவை. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருந்தால் உடல் அசதிகள் இருக்கும். சில நேரம் சங்கடங்கள் வரும். ஆக பெரியவர்களிடத்தில் மிக மிக மதிப்பாக நடப்பது, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பது விசேஷம். வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதைகளை கொடுத்தாலே போதும். ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய புத்தி கூர்மையை அதிகரித்துக் கொள்ள இறை வழிபாடு நல்லது. ஜென்ம ராகுவாக இருப்பதால் மீனராசி அன்பர்களே புத்தி குறைவு ஏற்படும். சரியாக சிந்திக்கவோ செயல்படுத்தவோ முடியாமல் போகலாம். குழப்ப நிலையிலேயே இருப்பீர்கள். இந்த நிலைகள் மாறி வெளியே வர அடிக்கடி உங்கள் உணவில் கருப்பு உளுந்து சேர்த்து கொண்டால் புத்தி குறைவு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகத்திற்குண்டான தானிய வகைகளை உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ராகு பகவானுக்கு உண்டானது கருப்பு உளுந்து. அதே போல 7ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருப்பதால் 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானத்தை குறிக்கும். நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம்.
உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் அடிக்கடி கொள்ளு இவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். கருப்பு உளுந்தையும் கொள்ளையும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வடையாக தயாரித்து அவற்றை குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவாக கொடுத்தாலும் ராகு பகவானால் ஸ்ரீ கேத்து பகவானால் வரக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். நவகிரக வழிபாடு முடிந்த வரையில் அவ்வப்போது செய்து கொண்டே வருவது நலம் பயக்கும். அதிலும் சனிக்கிழமை தினமாக இருப்பதால் ராகு பகவானையும் கேத்து பகவானையும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் 2 கிரகங்களினால் உங்களுக்கு துன்பங்கள் தீரும். வேயிரு தோழி பங்கன் என்று தொடங்கக்கூடிய தேவார திருப்பதிக பாடல்கள் பாராயணம் செய்யலாம். அதே போல சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் தீர பச்சை பதிகம் எனும் பாடல்கள், போகமார்த்த புன்முடையால் என்று தொடங்கும் பச்சை பதிகம், அந்த தேவார திருப்பதிக பாடல்களை ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் பாராயணம் செய்யுங்கள். காரணம், கோச்சார அமைப்பின்படி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சில குழப்பமான நிலை இருக்கும். தூக்கம் என்பது இருக்காது. மன அமைப்பு என்பது உங்களுக்கு சில நேரம் குளறுபடிகளாகவே இருக்கும். நிம்மதியற்ற நிலையிலேயே இருப்பீர்கள். 12வது வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கும்பராசியில் கவனமாக இருங்கள் மீனராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகலாம். நன்மை நிறைந்த நாளாக இருக்க மேற்கூறியபடி வழிபாடு முறைகளை செய்து வாருங்கள். நிச்சயம் ஒரு சில நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்று குரு பகவானுக்கான இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் சிநேகிதர்களோடு சில கோபதாபங்கள் ஏற்படலாம். சில நேரம் சிநேகிதர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம். விரோத தன்மை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக எப்பொழுதுமே இருங்கள். நண்பர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பதே உங்களுக்கு நல்லது. இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் முடிவெடுங்கள். கமிஷன் தொடர்பான விஷயங்களில் அக்கம் பக்கம் நபர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பேசுதல் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, சனிக்கிழமை தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, கோடை காலத்தில் வெறும் காலில் நடப்பவர்களுக்கு செருப்பு தானம் செய்யலாம். அதே போல முடியாதவர்களுக்கு பாய் தானம் செய்யலாம். நிழலுக்கு குடை கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தான தர்மங்கள் இந்த நாளில் செய்யும் போது நல்ல பலன்களை பெறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். பொறுப்புகள் கிடைக்கும். நிதானத்தை கடைபிடியுங்கள். வெளியிடங்களில் அதிகமாக பேசுவதை தவிர்க்கவும். அரசியல் மற்றும் அரசாங்க துறையில் இருப்பவர்கள் கவனமாக உங்களுடைய பேச்சுக்களை வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஏகாதசி திதி இந்த நாள் விரதம் இருந்து வழிபடலாம். இரவு நேரத்தில் உபவாசம் இருப்பது மிக விசேஷம். பகல் பொழுதில் இல்லாதவர்கள் இரவு நேரத்திலாவது உபவாசம், அதாவது விரத முறைகளை கடைபிடிக்கலாம். மௌனமாக இருக்கலாம். மௌன விரதம் மிக மிக பலம் பொருந்தியதாகவே அமையும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். போட்டிகள் உண்டாக்கும். நெருக்கடிகள் ஏற்படும். பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய கருட பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் நல்லதொரு சுப யோகம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். வேலும் மயிலும் துணை.